வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம். மாசி மாதத்தில் இது 2ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மாலை 4:41 வரை. அதன் பின் அஸ்வினி. திதி வளர்பிறை பஞ்சமி. இன்றைய தினம் யோகம் நன்றாக இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாலை 4:41 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய விசேஷம், இன்றைய தினம் வசந்த பஞ்சமி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. மாலை 4:41 அளவில் மீன ராசியில் இருந்து சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். ஜாதகம் பார்க்குறதுக்கு நம்மளை நேரில் வந்து சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். திருமண பொருத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை விசேஷமான முறையில் பார்க்குறோம். அது என்னென்னா, இன்றைக்கி ஆப்புலலாம் இருக்குது. கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா கூட சில பேர் பொருத்தம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் தான், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ண விஷயந்தான். இருந்தாலும் நம்ம மேனுவலாக பார்க்குற மாதிரி இருக்காது. அதை நேரடியாக நம்ம 2 பேருடைய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி நட்சத்திர ரீதியாக பொருத்தம் இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். அதை 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கொடுக்குறோம். ரிப்போர்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்து எனக்கு அது கைக்கு வந்து நீங்கள் பணம் அதற்கான கட்டணத்தை செலுத்தி 1 மணி நேரத்துக்குள் ரிப்போர்ட்டு கொடுக்குறோம். ஏன்னா திருமண விஷயங்கிறதுக்காக அதுக்கு அதிக முக்கியத்துவம். அதேமாதிரி ஆன்லைனில் நீங்கள் எங்கிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜோஷியமும் ஆன்லைனில் பார்க்கலாம். நேரில் வர விருப்பம் இருப்பவர்கள் வரலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து சொல்கிறோம். அதில் நிறையா விஷயங்கள் நமக்கு புலப்படும். குலதெய்வம் காணாமல் போன குலதெய்வம் அதை கூட கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். உங்களுடைய பூர்வீகத்தில் நீங்கள் எங்கே உங்கள் குலதெய்வம் இருந்ததுங்கிற அளவுக்கு சொல்ல முடியும். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் விவரத்தை அறிந்து கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். ராசி அதிபதி உச்சமாக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய யோகம். சந்திரன் 12ஆம் இடம் மற்றும் ராசிக்குள் பிரவேசிக்கக்கூடிய இந்த நாள். அதனால் இது ஒரு நல்ல நாள். உங்களுடைய எல்லா விஷயங்களும் திட்டமிட்டபடி சரியாக நடக்கும். 12ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவோடு இணையும் போது சில நேரங்களில் சிலருக்கு காரிய தாமதங்கள், தடை ஏற்படலாம். உங்கள் பிறவி ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்கும். சந்திரன் ராகுவோடு இணையும் போது அது ஒரு சில தோஷத்தை கொடுக்கும். அது 12ஆம் இடம் என்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் பாதகம், பாதிப்பு ஏற்படாது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் ராகுவோடு, இது ஒரு லாபஸ்தானம். 10ஆம் இடத்தில் 2 கிரகம். தொழிலும் லாபமும் பிரமாதமாக இருக்குது. தொழில் உத்தியோகம் உயர்வு ஏற்படும். வியாபாரம் நல்லா நடக்கும். சிறு தொழிலாக கூட பெரிய தொழிலாக மாற்ற முடியும். பெரிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கும். நிறைய பேருடைய சந்திப்பு கிடைக்கும். விஐபியோடைய சந்திப்புலாம் கிடைக்கும். நட்புகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் நிலவக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி 4 மணிக்கு மேலே சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2 கிரகம். அவர் 11ஆம் இடம் வரார். அதாவது தனஸ்தானத்துக்குரிய கிரகம். லாபஸ்தானத்திற்கு தனக்காரகனோடு இணைவதால் தன லாபங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் மேம்படும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு இது யோகம் தரக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே உங்கள் ராசி அதிபதி குருவோடு இணைகிறார். குரு சந்திரன் எங்கு இணைந்தாலும் அது யோகம். ராசி அதிபதி
குருவோடு இணைவதால் அது ஒரு கஜகேசரி யோகம். அதனால் இன்றைக்கி எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஆலயம் சென்று வாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அதிகமாக கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. இன்றைக்கி வசந்த பஞ்சமி, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஏதாவது முக்கியமான மீட்டிங், பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் சாயங்காலத்துக்கு செய்யுங்க. காலையில் கொஞ்சம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம் வணங்குவது சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் ராகுவோடு இணைந்து 7ஆம் இடத்தில் இருக்கார். நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும் எதிர்மறையான எண்ணம் கொண்ட யாரையாவது சந்திப்பீங்க. தேவையில்லாமல் நம்மளை வந்து குழப்புவாங்க. நாளைக்கு சந்திராஷ்டமம், இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்தே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது என்னாலும் அது சந்திராஷ்டமத்தை விட இந்த சந்திரன் ராகு இணைவுங்கிறது கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணும். சந்திராஷ்டமும் சில பிரச்சனையை உண்டு பண்ணத்தான் செய்யும். இருந்தாலும் நாளைய தினத்தை விட இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. துளாராசிக்காரர்களுக்கு தைரியம் மேலோங்கும். நம்மளுடைய மனது வந்து தைரியமாக இருக்கும். நம்மளுடைய விழிப்புணர்வு தன்மை அது வந்து பிரகாசமாக இருக்கும். நமக்கு வந்து எது தப்பு எது ரைட்டுன்னு கண்டுபிடிக்க தெரியும். நம்ம தைரியமாக இருந்தோம்னாலே மற்றவர்கள் விலகி சென்று வருவார்கள். நமக்கு தொல்லை தரக்கூடியவர்கள். வழக்கு வியாஜியங்கள் வெற்றி கிடைக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். எண்ணம் செயல் அதில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே சந்திர பகவான் குருவோடு இணைகிறார். குரு சந்திரன் 6ஆம் இடத்தில் இணைந்தாலும், குரு சந்திரன் எங்கு இணைந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகம், கஜகேசரி யோகம். அதனால் இன்றைக்கி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உடம்புல சின்ன சின்ன நோய் நொடிகள் இருந்தால் கூட அது இருந்த இடம் தெரியாமல் பறந்து போயிடும். அந்தளவுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். நீங்கள் எந்த வயதினர்களாக இருந்தாலும் சரி, 80 வயதில் தொட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 2 மாடியாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் ஏறிடுவீங்க. அந்தளவுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நன்மை தரக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 2ஆம் இடத்தில் உச்சம். அதனால் இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இடம் மாற்றத்தோடு பதவி உயர்வு கிடைக்கும். இது ஒரு யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், சுய தொழில் முன்னேற்றம். நீங்களாவே சில தொழிலை யோசித்து இதை செய்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுடைய யோஜனைக்கு மட்டும் அந்த சில விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவீங்க. அதுதான் வெற்றியை தரும். இன்றைய தினம் வெற்றிக்கு உரிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மாலை நேரத்திற்கு பிறகு கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரம் நல்லா இருக்குது. இன்றைக்கி யோகம் நல்லா இல்லைனாலும் உங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். இன்றைய தினம் சந்திரன் ராகு காலையில் நேரத்திலலாம் சாயங்காலம் சந்திரன் 3ஆம் இடம் செல்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். இப்போ என்ன நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த விஷயம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த பெண்டிங்கான விஷயம் எல்லாமே இப்போ கிடச்சிரும். உங்களுடைய நீண்ட நாளாக நீங்கள் ஏதோ ஒரு ஃபைல் ஒரு டேபிளை விட்டு அந்த பக்கம் போக மாட்டேங்குது, ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா நாளைக்கு போய் கேளுங்க, கிடச்சிரும். அதுக்கான இன்றைக்கே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவீங்க. நல்லபடியாக நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு 5 கிரகம், 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய கிரகம். ராசிக்குள் இருப்பது ஒரு யோகம். ராகுவோடு இணைந்திருக்கார் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் சந்திர பகவான் 2ஆம் இடம் சென்று உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து மிகப்பெரிய யோகத்தை செய்கிறார். அந்த சந்திரனும் குருவும் இணைந்து 2ஆம் இடத்திலிருந்து அந்த 2ஆம் இடத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாவது 11ஆம் இடத்துலங்கிறது மீனராசிக்கு பெரிய யோகம். இன்றைக்கி சாயங்காலம், நாளை மறுநாள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது நேரம். பிரமாதமான நாள். நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தாலும் பெரிய இமாலய வெற்றி கிடைக்கும். துரும்ப கிள்ளி போட்டாலும் அது கரும்பாக விளையும். அருமையான நாள்.